ஜெம்பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றேன். திருச்செந்தூர் நாடார் திருவிலே அமர்ந்தருள் பாலிக்கின்ற சந்தன மாரியம்மன் கோவில். இந்த சந்தன மாரியம்மன் கோவிலிலே ஆடி மாத கொடை விழா அற்புதமான முறையிலே நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். பால் குடம் எடுத்து சந்தன மாரியை வணங்கிட வாருங்கள் என்று பால் குடம் எடுத்து சந்தன மாரியம்மனை வணங்கினார்கள். சந்தன மாரியம்மன் கோவில் திருச்செந்தூரிலே நாடார் திருவிலே அமைந்திருக்கின்றது. கொடை விழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கியது. அன்று இரவு ஜெயவிநாயக பெருமானுக்கும் சந்தன மாரியம்மனுக்கும் மாக்காப்பு அலங்காரமாகி தீபாராதனை நடந்தது. முன்தினம் இரவு ஜெயவிநாயகருக்கும் சந்தன மாரியம்மனுக்கும் சந்தன காப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. கொடை விழாவின் முக்கிய நாளான அன்று காலை 9 மணிக்கு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தனர். பால்குடம் எடுத்த பக்தர்கள் கோவில் முன்பு இருந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகளில் வலம் வந்த காட்சி அற்புதமாக இருந்தது. கோவில் வீதிகளிலே வலம் வந்து மீண்டும் கோவிலுக்கு வந்தனர். பின் சந்தன மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடந்து தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு மஞ்சளாலே நீராட்டு நடந்தது. மஞ்சள் நீராட்டு அற்புதமான முறையிலே அம்மனுக்கு செய்யப்பட்டது. அம்மன் அந்த மஞ்சள் நீராட்டினால் குளிர்ந்து போனாள். ஏற்கனவே அம்பாள் குளிர்ந்து இருப்பவள். அந்த அம்பாளுக்கு மஞ்சள் நீராட்டு செய்ய அம்பாள் மேலும் குளிர்ந்து கேட்டவர்க்கு கேட்ட வரம் தருவதற்காக அற்புதமாக அலங்காரத்தோடு அமர்ந்திருந்தாள். அந்த அலங்காரம் எல்லாம் செய்யப்பட்ட பிறகு தீபாராதனை நடந்தது. இரவு 7 மணிக்கு முளைப்பாரி வீதி உலா வந்தது. அம்மனுக்கு முளைப்பாரி எடுப்பது என்பது தென் மாவட்டங்களிலே எல்லா மக்களும் செய்கின்ற ஒரு அற்புதமான பிரார்த்தனை. அந்த வகையிலே நம்முடைய திருச்செந்தூர் சந்தனமாரிக்கும் முளைப்பாரி எடுத்து வீதி உலா வந்தார்கள் பக்தர்கள். பின்பு இரவு 12 மணிக்கு சந்தனமாரியம்மனுக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடந்தது. கொடைவிழா காலங்களிலே பக்தர்களுக்கு காலை மாலை மற்றும் இரவு ஆகிய 3 நேரமும் அருமையான அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானம் என்பது நம்முடைய இந்து தர்மத்திலே மிக மிக முக்கியமானது. அன்னதானம் செய்பவர்களுக்கு அவர்களுடைய முன்ஜென்ம பாவங்களே தீரும் என்பது நம்முடைய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட ஒரு உண்மை. ஆக இந்த அன்னதானத்தை செய்வித்த அன்பர்களுக்கு எல்லா விதமான நலங்களும் வளங்களும் சேரும் என்பது அந்த சந்தனமாரியினுடைய அருளாலே எல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த விழாவை சிறப்பித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் அந்த சந்தன மாரியம்மனுடைய அருளாலே கிடைக்கும் என்பது திண்ணம். சந்தன மாரியை வணங்கி வாழ்விலே உயர்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.